உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இன்றைக்கு உடல் பருமன், உடல் எடை, கெட்ட கொழுப்பு, தொப்பை குறைவதற்குண்டான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்வதாக சொல்லியிருந்தேன். அந்த வகையில் உடல் பருமன், உடல் எடை, கெட்ட கொழுப்பு, தொப்பை குறைவதற்கு ஒரு எளிமையான உணவை வீட்டிலேயே செய்து காலை மாலை என 2 வேளைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய உடல் எடை குறைவதற்கும், கெட்ட கொழுப்பு கரைவதற்கும், தொப்பை குறைவதற்கும் மிகவும் ஏதுவாக இருக்கும். இது ஒரு அனுபவ மருந்து. என்னுடைய முன்னோர்கள் செய்தது, என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மருந்து. அதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 1 கிலோ. 1 கிலோங்கிறது நம்ம சொல்கிற அளவு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். 1/2 கிலோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருள்களை கம்மி பண்ணிக்கிடுங்க. 1/4 கிலோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிடுங்க. கொள்ளில் 2 வகை இருக்குது. ஒன்று கருப்பு கொள்ளு, காணம்னு சொல்லுவாங்க, அல்லது கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்கும். அதெல்லாம் 2ல் உங்களுக்கு எது இப்படி வேணுமோ அது வாங்கிக்கிடுங்க. கருப்பு கொள்ளுங்கிறது ரொம்ப சிறந்தது. சிகப்பும் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதும் பயன்படுத்தலாம். இப்போ கொள்ளு 1 கிலோ, சீரகம் 150 கிராம், இந்துப்பு 10 கிராம். கொள்ளு 1 கிலோ, சீரகம் 150 கிராம், இந்துப்பு 10 கிராம். கொள்ளை வாங்கி இரும்பு வாணலியில் போட்டு நன்றாக சிவக்க வறுக்க வேண்டும். வாசம் வருவரை நன்றாக வறுக்க வேண்டும். வறுத்து ஒரு தாம்பாளத்தில் ஆற வைக்க வேண்டும். அதேபோல் சீரகம் 150 கிராம், அதையும் நன்கு இரும்பு வாணலியில் போட்டு வறுத்து கருகி விடக்கூடாது. பொன்னிறமாக வறுத்து அதையும் ஆற வைத்து விட வேண்டும். இந்துப்பு 10 கிராம் கட்டியாக வாங்கிட்டு அதை லேசாக இடித்து அதையும் லேசாக வறுத்து வைத்து கொள்ளவும். நன்றாக ஆறிய பிறகு நிறைய அளவு நீங்கள் எடுத்திருந்தால் மிஷினில் கொடுத்து அரைத்து கொள்ளலாம். அல்லது கொஞ்சமாக என்றால் நம் வீட்டிலேயே மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்து கொள்ளலாம். முதலில் கொள்ளை நன்றாக அரைத்து நைஸாக சலித்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சீரகத்தையும் மிக்சியில் அரைத்து மிகவும் நைஸாக சலித்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்துப்பையும் நன்றாக அரைத்து அதையும் சலித்து 3ஐயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நன்றாக கலக்க வேண்டும். கலந்து ஒரு சில்வர் டப்பாவில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த தயாரிப்பு 1 மாதம் வரை நீங்கள் வைத்திருந்து பயன்படுத்தலாம். காலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த பொடியை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணீரில் நன்கு கலந்து கட்டிப்படாமல் கரைக்கணும். கரைச்சி அடுப்பில் வைத்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். கஞ்சி பதம் வந்ததும் கீழே இறக்கி மிதமான சூட்டு இருக்கும் பொழுது அதை சாப்பிட வேண்டும். இதை காலை உணவாக இது மட்டுமே சாப்பிட வேண்டும். வடை, போண்டா, பச்சி, மிச்சர், புரோட்டா இது போன்ற உணவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உணவு உங்களுக்கு மருந்தாக மாறி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் எடை, உடல் பருமன், கெட்ட கொழுப்பு, தொப்பை ஆகியவை கரைத்து உங்களுக்கு தேவையான அளவு உடம்பு வந்தவுடன் இந்த கஞ்சி சாப்பிடுவதை நிறுத்திவிடலாம். ஒரு 12 நாட்களுக்கு காலை மாலை 2 வேளை சாப்பிடலாம். அதன் பிறகு 1 வேளை மட்டும், காலையில் மட்டும் 1 வேளை சாப்பிட்டு கொண்டு உடல் எடையை அவ்வப்போது பார்த்து கொண்டு தேவையான அளவு வந்ததும் இந்த கஞ்சி சாப்பிடுவதை நிறுத்திவிடலாம். இது அனுபவ மருந்துங்க. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள்: நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கிறீர்களா என்று தெரியவில்லை. பார்த்தால் தயவு செய்து SVRJ சேனல் என்பது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய முடியும். லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். கமெண்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து கேட்டால் அதில் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆகவே கமெண்ட் செய்யும்படி உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.